குழந்தைகள் விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்பதற்காக எதையும் வாங்கி தரும் பெற்றோர்களா நீங்கள்? அப்படியென்றால் இது உங்களுக்கான எச்சரிக்கை. பஞ்சு மிட்டாய்க்கு தமிழக அரசு திடீர் தடை விதித்திருக்கும் இன்றைய நாளில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பற்றி வெளியாகியிருக்கும் ஆய்வு முடிவும் அதிர்ச்சியூட்டுகிறது. பதற வைக்கும் பின்னணி பற்றி மருத்துவ நிபுணர்களுடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. கோயில் திருவிழாக்கள் முதல் திருமண நிகழ்ச்சிகள் வரை கலர் கலராக விற்கப்படும் பஞ்சு மிட்டாய்கள் குழந்தைகளை கவர்ந்து இழுக்கின்றன. சாலைகளிலும் சுற்றுலா தலங்களிலும் பெரும்பாலும் வட இந்திய இளைஞர்களால் பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து விற்பனை செய்யப்படும் இந்த பஞ்சு மிட்டாய்களில் தயாரிப்பு தேதியோ உணவு பாதுகாப்பு தரச்சான்றோ இருக்காது. விலையும் மலிவு என்பதால் குழந்தைகளுக்கு வாங்கித் தரும் பெற்றோரும் அதை பற்றி சிந்திப்பதில்லை. கடந்த மாதம் புதுச்சேரியில் வடமாநில இளைஞர்கள் விற்பனை செய்த பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் நிறமி கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் சென்னை, சேலம் உள்ளிட்ட இடங்களில் விற்பனை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய் மாதிரிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த ஆய்வு முடிவில் புற்றுநோயை உண்டாக்கவல்ல ரோடமைன் பி என்ற செயற்கை நிறமூட்டி கலக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தமிழக அரசு இன்று முதல் அதிரடியாக தடை விதித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் கேசவராஜனிடம் பேசினோம். பஞ்சு மிட்டாயில ரோடமைன் பி நிறமி கலந்திருப்பதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இது குழந்தைகளிடத்துல எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? ரோடமைன் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்ண வேண்டிய கெமிக்கல்ஸ சில பேர் நம்ம ஃபுட் ஏஜென்ட்ஸ்ல கலரிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணி அட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. இது குழந்தைங்களுக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே ஒரு கெடுதியானது. இது ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம லிவர் ப்ராப்ளம்ஸ் வர்றது, மென்டல் ப்ராப்ளம்ஸ் வர்றது, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணமான ஒரு ஏஜென்ட்னு சொல்லி நம்ம நாட்டுல பல வருடங்கள் முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம தான் புரிஞ்சுக்கணும், ஒரு சாப்பாடுக்குன்னு ஒரு தயாரிக்கிற ஒரு இதுல ஒரு இண்டஸ்ட்ரியல் இதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு வியாபார ஒரு இதுல நம்ம கொஞ்சம் கிளியரா இருக்கும். இதேபோல் குழந்தைகள் அதிகம் விரும்பி சாப்பிடும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸிலும் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் இருப்பது ஹாங்காங்கில் நடந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அங்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் 19 வகையான இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்களில் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையினர் நடத்திய ஆய்வில் அவற்றில் 90% அதாவது 17 வகை நூடுல்ஸ்களில் புற்றுநோயை உண்டாக்கும் 3-MCPD மற்றும் கிளைசிடால் ரசாயனங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்த அளவை தாண்டி சோடியமும் கெட்ட கொழுப்பும் இந்த நூடுல்ஸ்களில் அதிகம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நூடுல்ஸ் சமைக்கும் போது முதல்ல கொதிக்கிற தண்ணியை ஊத்திட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தண்ணி ஊத்தி குக் பண்ணி சாப்பிடும் போது அந்த பாதிப்பிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்னு சொல்லப்படுது. இது உண்மையா? அது அந்த மேனுஃபேக்சரோட பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நான் நம்புறேன். எதுவுமே ஒரு லாங் டேர்மா ப்ரிசர்வ் பண்ணணுங்கும் போது அதுல உப்புச்சத்து அதிகமா இருக்கும். நீங்க இப்ப அப்பளம், ஊறுகாய் எதை எடுத்தீங்கனாலும் அதுல சோடியம் கண்டென்ட் கண்டிப்பா கூட இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு நூடுல்ஸை நம்ம ரெகுலரா சாப்பிடும் போது கண்டிப்பா உப்பு சத்து கூட இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய வேற எந்த தின்பண்டங்களை வாங்கி கொடுக்கும் போது பேரண்ட்ஸ் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும்? இப்ப நம்ம பெரும்பாலும் நிறைய குழந்தைங்களே வெயிட்டுக்கு அதிகம் அளவுக்கு கூட வெயிட் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒபேசிட்டிங்கிறது ஆல்மோஸ்ட் இப்ப ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமா இருக்கு. கண்டிப்பா இந்த ஒபேசிட்டி, சைல்ட்ஹுட் ஒபேசிட்டிங்கிறது பிற்கால பிரச்சனைகள் வாய்ப்புகள் வர்றதுக்கு அதிகம். குழந்தைகளை கவர்வதற்காக பலவித வண்ணங்களில் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகை தின்பண்டங்களையும் அரசு சோதனைக்கு உட்படுத்தி தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.